எப்பா ஒரு வழியா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மொதல் மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட்டுமே கிளிக்காகி ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய பாசிட்டிவா இருக்கு. அடுத்தடுத்த மேட்ச்சில் கண்டிப்பா நம்ம இன்னும் நல்லா போடணுன்றமாக எனக்கு தோணுது. முக்கியமா சஞ்சுவோட ஃபார்மு ஒரு சரியான 100, ஆயுஷ் மாத்திரை ஒரு நல்ல 50. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா முக்கியமாங்க பவுலிங் அண்டு ஃபீல்டிங் தாங்க செம்மையா இருந்ததுங்க. சான்ஸே கிடையாது. இதுதான் நம்மள்ட்ட இல்லாத மாதிரி இருந்தது. பேட்டிங் எனக்கு ஸ்ட்ராங்குன்னு தெரியும். பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் தான் பார்த்தோன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. இன்னைக்கு அதுவும் பார்த்தோன்னா நல்லா வந்து சரியான பவுலிங்கு, செம்ம ஃபீல்டிங்கு, நிறைய பவுண்டரிஸை சேவ் பண்ணாங்க. ஜேமி ஒரு 4 ஓவர் போட்டு பண்ணால் வெறும் 18 ரன்னே கொடுத்து 4 விக்கெட்டை தூக்கிட்டாரு. அன்டில் கம்போஜ் ஒரு 3 விக்கெட்டு. குர்ஜுப் நேசிங் நல்ல டெபியூ. அகில் ஹுசேன் நல்லா சப்போர்ட் பண்ணாரு. எல்லாமே நல்லா பண்ணாங்க. பவுலிங் ஃபீல்டிங்னு சொல்லி எல்லாமே செம்மையாக கிளிக் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. கலீல் அஹமதுக்கு மட்டும்தாங்க இன்னைக்கு ஒரு பேட் டே. ஃபீல்டிங்லேயும் சரி பவுலிங்லையும் சரி அவர் பொழந்துட்டாங்க. மற்றபடி எல்லாமே ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் தான் இருப்போம். கண்டிப்பாக இந்த வெற்றியை அப்படியே வச்சு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு முன்னாடி போகணுங்க. இதுவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தாங்க. எங்கள் டீம் வந்து பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் 3 டிபார்ட்மெண்ட்லேயும் கிளிக் ஆனால் எந்த அளவுக்கு இருக்குன்றத ஒரு காட்டுற மாதிரி தாங்க இது. கண்டிப்பாக இந்த வின்னு அப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன்.